நான் பெரியாருடைய தொண்டன், அதனால திராவிட கருத்தியல் ஆதரவாளன். நான் எந்த கட்சியிலையும் மெம்பர் இல்லை. இருந்தாலும் கூட நல்லது நடக்கும்போது, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு நல்ல நலத்திட்டங்கள் நடக்கும்போது போவேன். அது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தம்பி சேகர் பாபு அவர்கள் பல நலத்திட்டங்கள் அறிவிப்பார். அதை வழங்கிட்டு போங்கன்னா, மற்றபடி இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். வருவேன். வரும்போதும் கூட ஒரு தயக்கம் இருக்கும், என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் 5 வருஷமா நான் சேகர் பாபு தம்பி கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்ததுக்கு காரணம் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தான், அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் தான், அவருடைய நலத்திட்டங்கள் தான். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா, இப்ப சொல்றேன், ஒரு திமுக அனுதாபியா வந்துட்டு போன தம்பி, என்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாரும் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள். என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், இது எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு தெரிந்துனா அத புத்தி வரும். படுங்க படுங்க, பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர் அண்ணா, கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். எந்தங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளவு வேணாலும் நல்லா வரும். என்ன உனி அந்த யாரோ இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல, என்னமோ அந்த பாடி அரிசி வெங்காயன்ட்டு அவங்க எல்லாம் திட்டுவாங்க, கவலையே போட மாட்டேன். தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் ஒரு மரியாதையை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்ல எல்லாம் திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். அதனால இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி தான்.